ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு ஈஸியாக இருந்துச்சு, எல்லோரும் எழுதிருப்பேன் நம்புகிறேன். சரிப்பாங்க, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏல வந்து 21 வேர்ட்ஸ் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் 16 to 18 வந்து புக் பேக் இருக்கும், 2-4 வந்து புக்கிங்கில் இருந்து வரும். அப்புறம் பார்ட் பி 2 மார்க்ஸ். இஃப் HA இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் A இன்வர்ஸ். இந்த சம் வந்து 1.1ல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So that the system of equations 2x plus 5y equal to 7 and 6x plus 15y is equal to 30 is inconsistent prove பண்ணணும். அப்புறம் find z inverse if z is equal to 2 plus 3a into 1 minus I. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அடுத்த சம் 24th சம், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 25th அதுவும் இம்பார்ட்டன்ட். 26th அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. 28, 29 கம்பல்சரி ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா போட்டு போகிறோம், செகண்ட் சாப்டரில் இருக்குது, இதை பார்த்துங்க. இது கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்ட் சி 3 மார்க். மேக்ட்ரிஸ்லேருந்து ஒரு 3 மார்க் வந்துடும். மேக்ட்ரிஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணதை. அடுத்து ரேங்க் ஆஃப் த மேக்ட்ரிஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அப்புறம் ரோ ரிடக்ஷன் இருக்குது, அப்புறம் காஸ் ஜோர்டன் மெத்தட் இருக்குது. 3 மெத்தடையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் காஸ் ஜோர்டன் வந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சிம்பிளிஃபை, இது 4th சாப்டரில் இருக்குது. அப்புறம் 34th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் வரும். அப்புறம் சால்வ் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாக்டஸ் செக்டம் ஆஃப் த பேரபோலா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. அப்புறம் 38th கொஸ்டின் வந்து 2 லைனும் டேஞ்சன்ட் டு த எக்லிப்ஸ், இதை ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா கேட்டிருக்காங்க. அப்புறம் கம்பல்சரி கொஸ்டின், a ball is thrown vertically upwards move according to the law s is equal to ஒரு வேல்யூ கொடுத்துட்டு s in meters and d in secondsனு கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து நம்ம பார்த்ததில்ல, அதுக்கு பார்த்துங்க. இது கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்ட் டி 5 மார்க்ஸ். நம்ம ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்க்காதோ போய் பாருங்கள். அதில் வந்து செகண்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் 41ல் செகண்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சொல்லியிருக்கோம், நம்ம சொன்ன கொஸ்டினில் இருக்குது. 42ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் 42ல் செகண்ட் கொஸ்டின் இது வந்து 5.5 நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக 5.5 ஃபுல்லாக சமே பார்த்து வச்சுங்க. அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சம் வராமல் இருக்காது, இது நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் ஃபைண்ட் த ஆல் கியூப் ரூட் ஆஃப் √3 + I, இது செகண்ட் சாப்டரில் இருக்குது, இதையும் பார்த்துங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக், ஃபைண்ட் சென்டர் ஃபோக்கஸ் வெர்டிசஸ் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன இதுன்னு கண்டுபிடிச்சி எக்லிப்ஸா இல்லை பேராபோலா ஹைப்பர்போலா அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அதில் சென்டர் ஃபோக்கஸ்லாம் கண்டுபிடிக்கணும். 5th சாப்டர் இதையும் பார்த்துங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு சாப்டர் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேட் த வேல்யூ ஆஃப் லாம்டா. லாம்டாவும் மியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ்க்கு. அப்புறம் சால்வ் 6x⁴ minus 35x³ plus 62x² minus 35x plus 6, இதுவும் பார்த்துங்க. அண்ட் தென் 45th இது தியரம் 6.6 சாப்டரில் இருக்கும் தியரம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வந்துடும். இதிலே சைன் வச்சிருக்கு, காசு வச்சிருக்கு, ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. மொத்தம் 4 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளையுமே நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இருந்து ஒரு சம் வந்துடும். அப்புறம் எவாலுவேட் சொல்லி லிமிட் கொடுத்து போட்டிருக்காங்க, இதையும் பார்த்துங்க. அப்புறம் 46 பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் இந்த கார்ட்டீசியன் 6.7th சாப்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வராமல் எந்த கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்காது, அதையும் பார்த்து வச்சுங்க. அப்புறம் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த y is equal to x² and y is equal to x - 3 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் சால்வ் த ஈக்குவேஷன்ஸ், இது வந்து 3.4, இதையும் பார்த்துங்க, ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் தென் 6th சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. நான் அடுத்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கல்வி கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.